ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம குழந்தைங்களுக்கான டாய்ஸை தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். வெரி அல்டிமேட்டா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கீங்கன்னா ஒரு 2 வயசுலேருந்து 6 வயசுக்கு இருக்க பையனுக்கான சர்க்கஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ பண்ணிட்டு நம்ம நிவான் அதில் எப்படி சர்க்கஸ் விடுறாரு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் எண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ பெரிய நட்டு எவ்வளோ, சின்ன நட்டு எவ்வளோன்றது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு வாஷரும் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ஒரு அலைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த நட்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம இதை அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணிட்டு எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு கீழே விழாம இருக்கிறதுக்காக சேஃப்டி கார்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸை காட்டுறோம் எப்படி இருக்குன்றது. பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக தான் நம்ம நிவானுக்கு ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் பாருங்க, இதுக்கு சேஃப்டி கார்டு இருக்கும். இது சேஃப்டி கார்டு இல்லைன்னு வச்சுக்கிங்கன்னா உள்ள வந்துடும். நம்மளோட குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப 2 ஏஜ் கீழே இருக்கு. 1 year 7 month தான் ஆகுது. ஸோ அதனால அந்த குழந்தைக்கு நம்ம வாங்கியிருக்காங்க சேஃப்டி நம்ம ப்ரிஃபர் பண்ணிடுவோம். இப்போ நிவான் ஏறுவான், எப்படி ஏறுறாங்க மட்டும் பாருங்க. 1 2 5 இல்லாட்டி 3 வரணும். பார்த்தீங்களா? ஸோ அவரே ஏறி இறங்கிடுவார். இந்த மாதிரி நட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கஸ்க்கான சேஃப்டி தான். ஸோ சேஃப்டிக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் 2 சைடுமே இது கொடுத்துருக்கீங்க. அசம்பிள் பண்ணி சர்க்கஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டா இந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க. ஒரு 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தை இந்த சர்க்கஸ் எப்படி விடுதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ சேஃப்டி இருக்கா, எல்லாம் இருக்கா, கன்சல்ட் இருக்கான்றதை நம்ம இதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும் நம்ம பேபி எப்படி சர்க்கஸ் விடுதுன்றது. ஓகே, நட்டை டைட் பண்ற டூல்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம அழகாக நட்டை டைட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேருமே கொடுத்துருக்காங்க. ஸோ நட்டுமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. எப்பயாச்சும் ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு நட்டு கூட மாற்ற இஷ்யூமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு நட்டு வந்து மிஸ்ஸிங்கில் இருந்தது. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் ப்ராடக்ட் போட்டு மறுபடியும் மாற்றிக்கிட்டோம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சர்க்கஸ் இதில் அட்டாச் பண்ண போகிறோம். லாஸ்ட் 2 நட்டு நம்ம கையில் இருக்குது. அதுக்கிட்டே நம்ம நிவான் ஏறிட்டாரு சர்க்கஸ்க்கு போவோம். நம்ம நிவான் வந்து ஏறி சர்க்கஸ் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அவர் சர்க்கஸ் விடுறதை மட்டும் பாருங்க எப்படி இருக்குதுன்றத. சொன்ன மாதிரி 1.7 month இருக்கிற எந்த குழந்தையா இருந்தாலுமே இதை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. வயசுக்கு மேலே இருக்கிறவங்களே ஈஸியாக இதில் சர்க்கஸ் விடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா சேஃப்டியுமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட் கார்டுமே இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் கார்டுமே இருக்குது. ஸோ நான் இந்த சர்க்கஸ் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் பேபி வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா ஒரு ரூம்குள்ளே ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்க்கஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஒர்த்தாக இருக்கும். இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்து சொல்கிறேன். நல்லாவே இருக்குது. நீங்களுமே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கஸ் வாங்கி உங்கள் வீட்டு ரூம்லேயே வச்சு உங்கள் குழந்தைய ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆக்டிவாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம இது கூடவே பேஸ்கெட் பாலும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு பேஸ்கெட் பால் ரொம்ப வெயிட்டாகவே இருக்குது. பால் போட்டு பார்க்குமா. ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் ஒரு ஃபுல்லாக வியூ பார்த்துக்கோங்க. ஒரு பேஸ்கெட் பால் பேபி விளையாடுறதுக்கு தூக்கிட்டு வராரு பாலை. எங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.